வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நடப்பாண்டில் 10,105 பணியாளர்கள் தேர்வு. டிஎன்பிஎஸ்சி அட்டவணை வெளியீடு. விஸ்வரூபம் படத்துக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி வரை தடை நீடிப்பு. ஆட்சேபத்துக்குரிய காட்சிகளை நீக்க கமல் சம்மதம். சுப்ரீம் கோர்ட்டை அணுகவும் முடிவு. புதிய தலைமை செயலகம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாற்றும் பணி துரிதம். புறநோயாளிகள் பிரிவு உடனடியாக துவக்கம். விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடப்பாண்டு நிரப்பப்பட இருக்கும் 10,000 பணியிடங்களுக்கான ஆண்டு திட்டத்தினை அதன் தலைவர் நடராஜ் வெளியிட்டார். டிஎன்பிஎஸ்சி மூலம் நடப்பாண்டு 10,105 காலி பணியிடங்களை நிரப்ப தேர்வாணையம் திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஆண்டு திட்டத்தினை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் ஆர். நடராஜ் புதன்கிழமை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடராஜ், இவ்வாண்டு தேர்வாணைய தேர்வில் சிறிய மாற்றங்கள் செய்திருப்பதாகவும், குரூப் 2வில் அடங்கியுள்ள சில முக்கிய பதவிகள் குரூப் 1க்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார். குரூப் 1 முதன்மை எழுத்து தேர்வுக்கு கூடுதலாக ஒரு பொது அறிவுத்தாள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த நடராஜ், குரூப் 2வில் அடங்கிய பதவிகள் நேர்முகத் தேர்வு இல்லாதவை என்று இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் குரூப் 2 பதவிகளுக்கு முதுநிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்காணல் என 3 அடுக்கு தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கால அட்டவணை இந்த வருடம் மொத்தம் 27 துறைகளிடமிருந்து 35 பதவிகள் பெறப்பட்டிருக்கின்றன. அதுல மொத்த காலி பணியிடங்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் வந்த வரைக்கும் 10,105 காலி பணியிடங்கள் இப்பொழுது எங்களுக்கு வந்திருக்கிறது. இது அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுல குரூப் 4 தொகுதி 4 அதில் தான் இளநிலை உதவியாளர்கள், டைபிஸ்ட் அந்த போஸ்ட், அதுக்கு மொத்தம் காலி பணியிடங்கள் 2,716. கடந்த நவம்பர் மாதம் நடந்த குரூப் 4 தேர்வு முடிவுகள் பிப்ரவரி 1 தேதி வெளியாகும் என்றும், பிப்ரவரி 18ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்கும் என்று தெரிவித்த நடராஜ், நடப்பாண்டு மாநில சிவில் சேவை குரூப் தேர்வுக்கு ஜூலை மாதம் அறிவிக்கை வெளியாகும் என்றும், ஆகஸ்டில் பிலிமினரி தேர்வும், முக்கிய தேர்வுகள் அக்டோபரிலும், டிசம்பரில் முடிவுகள் வெளியாகி கவுன்சிலிங் தொடங்கும் என்றார். மேலும் சிவில் சேவை குரூப் 1A தேர்வுகளுக்கு செப்டம்பரில் அறிவிக்கை வெளியாகி டிசம்பர் 14 தொடங்கி 7 நாட்கள் தேர்வு நடக்கிறது. 2014 ஜனவரியில் முடிவுகள் வெளியாகி பிப்ரவரியில் கவுன்சிலிங் நடக்கும். குரூப் 1B பணியிடங்களுக்கான அறிவிக்கை பிப்ரவரியில் வெளியிடப்பட்டு மார்ச்சில் தேர்வும், ஏப்ரலில் தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன. மே மாதத்தில் கவுன்சிலிங் நடக்கும். குரூப் 1B பணியிடங்களுக்கான பிலிமினரி தேர்வுக்கான அறிவிக்கை ஜூன் மாதம் வெளியாகும் என்றும், ஆகஸ்டில் தேர்வும், நவம்பரில் முடிவு வெளியாகி டிசம்பரில் கவுன்சிலிங் நடக்கும் என்றும் நடராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் குரூப் 2வில் 604 நேர்காணல் பதவிக்கும், குரூப் 2A பிரிவில் 789 நேர்காணல் அல்லாத பதவிகளுக்கும், குரூப் 4 பிரிவில் 2,716 பதவிகளுக்கும், தொழில்நுட்ப பதவிகள் 215 இடங்களுக்கும் 2013 ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதம் வரை தேர்வுகள் நடைபெறவுள்ளன. தமிழக அரசு தொடர்ந்த அப்பீல் வழக்கில் விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை தடை விதித்துள்ளது. இதற்கிடையே முஸ்லிம்களின் ஆட்சேபத்துக்குரிய திருக்குரான் சம்பந்தப்பட்ட சில ஒளி காட்சிகளை நீக்க சம்மதித்துள்ள கமல், இவ்வழக்கில் உச்சநீதிமன்றத்தை அணுக திட்டமிட்டுள்ளார். நடிகர் கமலஹாசன் எழுதி இயக்கிய விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு சில முஸ்லிம் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து சட்டம் ஒழுங்கை சுட்டிக்காட்டி தமிழக அரசு தடை செய்தது. இந்த தடையை நீக்க கோரி ராஜ்கமல் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜனவரி 24ஆம் தேதி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசின் தடையை நீக்கி செவ்வாயன்று இரவு நீதிபதி வெங்கட்ராமன் உத்தரவிட்டார். இவ்வழக்கில் புதனன்று தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அப்பீல் மனு நீதிபதிகள் எலிபி தர்மாராவ், அருணா ஜெகதீசன் பெஞ்ச் முன்பு புதனன்று பிற்பகல் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரணைக்கேற்ற நீதிபதிகள் தனி நீதிபதி அளித்த உத்தரவை நிறுத்தி வைத்து வழக்கின் இறுதி விசாரணையை பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதனால் வரும் புதன்கிழமை வரை விஸ்வரூபம் படத்தை திரையிட தடை நீடிக்கிறது. இன்று இருதரப்பு வாதங்களையும் கேட்டு தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை சட்டசைட் செய்துள்ளார்கள். எனவே இப்பொழுது 144 பிரிவின் கீழ் போடப்பட்ட உத்தரவு அமலில் இருக்கிறது. அது 2 வாரத்திற்கு இப்பொழுது போடப்பட்டுள்ள உத்தரவுகளின்படி அமலில் இருக்கும். இதற்கிடையே கமலஹாசனை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது வீட்டில் காங்கிரஸ் எம்பி ஆரூன் தலைமையில் சில இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது விஸ்வரூபம் படத்தில் உள்ள சில காட்சிகளை நீக்குவதற்கு கமல் சம்மதம் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கமல், விஸ்வரூபம் படத்தில் குரான் சம்பந்தப்பட்ட ஒளி காட்சிகளை நீக்க சம்மதித்துள்ளதாக கூறினார். தனக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே இருந்த பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்பட்டு விட்டதாகவும், அதே நேரம் தனது ரசிகர்களுக்கும் முஸ்லிம் ரசிகர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசு மற்றும் காவல்துறையின் கடமை என்றும் கமலஹாசன் கூறினார்.
விஸ்வரூபம் திரைப்படம் புதன்கிழமையன்று சில தியேட்டர்களில் திரையிடப்பட்டது. ஏராளமான ரசிகர்கள் டிக்கெட்டுகளை பெற்று படம் பார்க்க சென்றனர். ஆனால் பாதியில் படம் நிறுத்தப்பட்டதால் ரசிகர்கள் கொதிப்படைந்தனர். சில தியேட்டர்களில் கல்வீச்சு சம்பவங்களும் நடந்தன. இந்த சம்பவத்தால் கொதிப்படைந்த கமலஹாசனின் ரசிகர்கள் அவரது ஆழ்வார்பேட்டை வீட்டு முன்பு திரண்டனர். இந்நிலையில் தமிழகத்தில் விஸ்வரூபம் திரையிட விதிக்கப்பட்டுள்ள தடையை எதிர்த்து கமலஹாசன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளனர். முன்னதாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் கமலஹாசன், விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு விதிக்கப்பட்ட தடை மூலம் தனது சொத்துக்கள் அனைத்தையும் இழக்க உள்ளதாகவும், நாட்டின் ஒருமைப்பாட்டுக்காக தமிழகத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாகவும் உருக்கமாக கூறியுள்ளார். நடிகர் கமலஹாசன் எழுதி இயக்கியுள்ள விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு தமிழக அரசு தடை விதித்தது. 6 மணி நேரம் நடந்த நீண்ட விவாதத்திற்கு பின்னர் விஸ்வரூபம் படத்திற்கான தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வெங்கட்ராமன் செவ்வாயன்று இரவு 10:15 மணி அளவில் உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் புதனன்று தமிழக திரையரங்குகளில் அப்படத்தை திரையிடுவதில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படவில்லை. தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடும் செய்யப்பட்டது. இதனால் சினிமா தியேட்டர்களில் விஸ்வரூபம் படம் நிறுத்தப்பட்டு ரசிகர்களுக்கு பணம் திருப்பி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் புதனன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் கமல் தன் நிலை குறித்து விளக்கம் அளித்தார். தடைக்கு தடை, தடைக்கு தடைக்கு தடை என்று போய்கொண்டிருக்கிறது. எனக்கு இது விளங்கவில்லை. என்னுடைய படம் நடக்கும் களம் ஆப்கானிஸ்தான். அது அமெரிக்காவிலும் நடக்கிறது. இது இந்திய முஸ்லிம்களுக்கு கேலி செய்யும் படமாக எப்படி இருக்க முடியும் என்பதை யோசித்து பார்க்கிறேன். நான் உள்பட அனைவருமே கருவிகளாகிவிட்டோம். என்னுடைய முஸ்லிம் சகோதரர்கள் உள்பட சென்னையில் எனக்கு இருக்கும் தாவர சொத்துக்கள் அனைத்தும் இந்த படத்திற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரிலீஸ் தேதி தள்ளி போக போக எனக்கு பணம் கொடுத்தவர் இதை எழுதி அவர் பெயருக்கு மாற்றிக்கொண்டு விட்டார். நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு தன்னால் எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என்றும், தனது வீடு உட்பட சொத்துக்கள் அனைத்தும் விஸ்வரூபம் படத்தின் மூலம் போய்விட்டதால் தமிழகத்தை தவிர மதசார்பற்ற மாநிலம் ஏதாவது இருந்தால் அங்கு செல்ல விரும்புவதாகவும், அப்படியும் இல்லாத நிலையில் வெளிநாட்டுக்கு இடம்பெயர இருப்பதாகவும் உருக்கமாக கூறினார் நடிகர் கமலஹாசன். தனி மனிதன் தானே வீழ்த்தி பார்க்கலாம் என்று தமிழகம் நினைக்கக்கூடாது. விழுந்தால் விதையாக விழுவேன், மரமாக வளர்வேன். எனக்கு அரசியல் கிடையாது, மதம் கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும். எனக்கு மதசார்பற்ற ஒரு இடம் வேண்டும். அது தமிழகமாக இல்லாமல் போய்விட்டால் மதசார்பற்ற மாநிலம் இந்தியாவில் உள்ளதா என்று தேடி குடியமர்வேன். எனக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் மதசார்பற்ற ஒரு நாடு தேடி போவேன். இது மதசார்பற்ற ஜனநாயக நாடு என்று நான் இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இருப்பினும் எனக்கு நீதியின் பால் நம்பிக்கை உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். விஸ்வரூபம் படத்தை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் தொடரப்பட்டுள்ள அப்பீல் மனு புதனன்று மதியத்துக்கு மேல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. புதிய தலைமை செயலகத்தை மருத்துவமனையாக மாற்றும் அரசு முடிவுக்கு தடையில்லை என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து உடனடியாக புறநோயாளிகள் பிரிவு துவக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது 800 கோடி ரூபாய்க்கும் மேலான செலவில் புதிய தலைமை செயலகம் கட்டப்பட்டது. 2 முறை சட்டசபை கூட்டமும் நடந்தது. இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக அரசு பதவியேற்றதும் தலைமை செயலக செயல்பாடுகள் ஜார்ஜ் கோட்டையிலேயே தொடரும் என்றும், புதிய தலைமை செயலக கட்டிடத்தை பல்நோக்கு அரசு மருத்துவமனையாக மாற்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தது. இதை எதிர்த்து திமுக சார்பிலும் மேலும் சிலரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் புதிய தலைமை செயலகத்தை மருத்துவமனையாக மாற்ற அரசு எடுத்த முடிவு செல்லும் என்று உத்தரவிட்டது. இந்நிலையில் புதிய தலைமை செயலகத்தை மருத்துவமனையாக மாற்றும் பணிகள் துரிதமாக நடந்தன. பல்வேறு அரசு மருத்துவமனைகள் என்று கட்டிடத்தை சுற்றி பலகைகள் அமைக்கப்பட்டன. மேலும் முதல் கட்டமாக புதன்கிழமையன்று புதிய தலைமை செயலக கட்டிடத்தில் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவும் மருந்தகமும் துவக்கப்பட்டது. தொடர்ந்து நரம்பியல் தொடர்பான சிகிச்சை பிரிவு உள்பட படிப்படியாக மருத்துவமனைக்குரிய அனைத்து வசதிகளும் செய்யப்படும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தெலுங்கானா தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸை சேர்ந்த 7 எம்பிக்கள் ராஜினாமா கடிதத்தை சோனியாவிடம் அளிக்க உள்ளனர்.
தெலுங்கானா தனி மாநில கோரிக்கை தொடர்பாக ஆந்திர அனைத்து கட்சிகளின் கூட்டம் டெல்லியில் டிசம்பர் 28ஆம் தேதி நடந்தது. அப்போது ஒரு மாதத்தில் தெலுங்கானா கோரிக்கை மீது இறுதி முடிவெடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் ஷிண்டே அறிவித்தார். அந்த ஒரு மாத காலக்கெடு ஜனவரி 28ஆம் தேதியுடன் முடிந்தபோதும் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை தெரிவிக்காத காரணத்தால் ஆந்திராவில் கடந்த 3 தினங்களாக தெலுங்கானா தனி மாநில போராட்டம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. தனி மாநில கோரிக்கை மீதான முடிவை மத்திய அரசு தொடர்ந்து இழுத்தடித்து வருவதால் தெலுங்கானா மாவட்டங்களில் இருந்து லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்பட்ட டாக்டர் விவேகானந்தா, சுகேந்தர் ரெட்டி உள்ளிட்ட 7 காங்கிரஸ் எம்பிக்கள் பதவி விலகப் போவதாக அறிவித்தனர். எம்பிக்களும் தெலுங்கானாவை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகளும் கட்சி பதவியிலிருந்து விலகப் போவதாக அறிவித்துள்ளனர். காங்கிரஸ் தலைவர் சோனியாவை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளிக்க 7 எம்பிக்களும் திட்டமிட்டுள்ளதால் டெல்லியில் காங்கிரஸ் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராஜினாமா செய்வதில் இருந்து பின்வாங்குவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர் கேசவராவ் தெரிவித்தார். Handing it over to her, our resignation. There is no compromise or any change as far as this is concerned. இதனிடையே தெலுங்கானா தனி மாநில கோரிக்கை மீது தொடர்ந்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே டெல்லியில் கூறினார். இறுதி முடிவை எடுக்க சிறிது காலம் பிடிக்கும் என்று கூறிய ஷிண்டே புதிய காலக்கெடு எதையும் தெரிவிக்க மறுத்துவிட்டார். பாரதிய ஜனதாவை சேர்ந்த 13 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவுக்கு பிறகும் தன்னுடைய அரசுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் கூறியுள்ளார். கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி கர்நாடக ஜனதா கட்சி எனும் தனி கட்சியை துவங்கியுள்ளார். பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஷோபா உதாசி உள்ளிட்ட 13 எம்எல்ஏக்கள் எடியூரப்பா கட்சியில் சேர முடிவு செய்து கடந்த செவ்வாயன்று சபாநாயகர் போபையாவை சந்தித்து ராஜினாமா கடிதங்களை அளித்தனர். ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்றும் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக பதவி நீக்கம் செய்ய வேண்டுமெனவும் ஷெட்டர் ஆதரவு எம்எல்ஏக்கள் சபாநாயகரிடம் வலியுறுத்தினர். ஆனால் 13 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்பதாக சபாநாயகர் செவ்வாயன்று இரவு அறிவித்தார். இந்நிலையில் புதனன்று பேட்டியளித்த முதல்வர் ஷெட்டர் 13 எம்எல்ஏக்கள் விலகிய போதும் தன்னுடைய அரசுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று உறுதிபட தெரிவித்தார். 8ஆம் தேதி பட்ஜெட்டை தாக்கல் செய்வதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் பலத்தை நிரூபிக்க தயாராக இருப்பதாகவும் ஷெட்டர் தெரிவித்தார். No impact and there is no problem for our government and session is already I called. On 4th there is a joint session and on 8th February I am going to present the budget. Excellency Governor has not yet directed. Already I told in so many forums, if any comes that regarding conference vote, anything, I am ready for anything to face everything in the assembly. 225 எம்எல்ஏக்களை கொண்ட சட்டசபையில் பாரதிய ஜனதாவின் பலம் 119ஆக இருந்தது. 13 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவுக்கு பிறகு பாரதிய ஜனதாவின் பலம் 106ஆக குறைந்துள்ளது. இதனால் அரசின் பலத்தை நிரூபிக்கும்படி ஷெட்டருக்கு கவர்னர் பரத்வாஜ் உத்தரவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரூரில் அமைக்கப்பட்டுள்ள 100 கோடி ரூபாய் முதலீட்டிலான புதிய சிமெண்ட் உற்பத்தி ஆலையை வீடியோ கான்பரன்சிங் மூலம் முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தால் கரூர் மாவட்டம் காகிதபுரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலையை தமிழக முதல்வர் ஜெயலலிதா புதனன்று தலைமை செயலகத்தில் இருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் துவக்கி வைத்தார். அப்போது தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் 2011-2012 ஆண்டில் ஈட்டிய லாபத்தில் தமிழக அரசின் பங்கு தொகையான 12 கோடியே 22 லட்சம் ரூபாயை முதல்வர் ஜெயலலிதாவிடம் தொழில்துறை அமைச்சர் தங்கமணி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி கிராமத்தில் எல்&டி மற்றும் டிட்கோ நிறுவனத்தின் கூட்டு முயற்சியால் 3375 கோடி ரூபாய் முதலீட்டில் கட்டுமான தளம் மற்றும் துறைமுகம் 1143 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதை தமிழக முதல்வர் ஜெயலலிதா புதனன்று தலைமை செயலகத்தில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் துவக்கி வைத்தார். மகாத்மா காந்தியின் 65வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 65வது நினைவு தினம் நாடு முழுவதும் புதனன்று அனுசரிக்கப்பட்டது. டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த காந்தி நினைவிடத்தில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங், ராணுவ அமைச்சர் ஏ.கே. அந்தோணி மற்றும் முப்படை தளபதிகள், ராணுவ உயரதிகாரிகளும் மலரஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் தலைவர் சோனியா, பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி, உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே, டெல்லி முதல்வர் ஷீலா தீக்ஷித் மற்றும் மத்திய அமைச்சர்கள், பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் என பலரும் மகாத்மாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். காந்தி நினைவிட வளாகத்தில் நடந்த தேசபக்தி பாடல் நிகழ்ச்சியிலும் ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். தங்கத்தின் விலை புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 8 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,912 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,864 ரூபாயாக இருந்தது.
வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் அதிகரித்து ₹62.20 விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 58,100 இருந்தது. கடும் பனிப்பொழிவின் காரணமாக இரை கிடைக்காமல் அவதிப்படும் பறவைகளுக்கு தானிய வகைகளை ஜம்மு காஷ்மீர் அரசு தூவி வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உச்சகட்டமாக பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் திறந்த வெளிப்பகுதிகள், சாலைகள், கட்டிடங்கள் என அனைத்து பகுதிகளிலும் உறைபனி மூடிவிட்டது. இதனால் பொதுமக்கள் மட்டும் பாதிப்பிற்குள்ளாகவில்லை. புல் பூண்டு செடிகளை கூட உறைபனி மூடிவிட்டதால் பறவைகளும் இரை இல்லாமல் கடும் பாதிப்பிற்குள்ளாகி இருக்கின்றன. வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்துள்ள பல்லாயிரக்கணக்கான பறவைகளும் இரை கிடைக்காமல் தவிக்கின்றன. புகழ்பெற்ற தால் ஏரி பனிப்பொழிவால் உறைந்து காணப்படுவதால் சிறுவகை மீன்களை உண்டு உயிர் வாழும் பறவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் ஜம்மு காஷ்மீர் மாநில வனத்துறையினர் ஹோகிசர் சரணாலயம், தால் ஏரி போன்ற பகுதிகளில் பறவைகளுக்காக நெல்மணி போன்ற தானியங்களை தூவி வருகின்றனர். We have started it just कोई कुछ दिनों पहले 10-12 दिन पहले. अदरवाइज भी हम बीच में चैनल्स बनाते हैं उसको मैनेज करने के लिए, कहीं वाटर ये देते हैं, पूल्स बना लेते हैं क्योंकि डिफरेंट बर्ड्स का डिफरेंट चीज़ें होती हैं और जो ऑलरेडी वहाँ पे है जो जिससे हम जो वीड्स हैं वहाँ पे जिसके उनका रह गुजर सेफ रहता है उसको भी हम चैनलाइज कर लेते हैं ताकि पानी और वो साथ साथ में रहे और उनका नशोदमा ठीक तरह रहे. கடும் பனிப்பொழிவு சமயங்களில் மனிதர்களை பற்றி மட்டும் கவலைப்படாமல் பறவைகளின் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்த காஷ்மீர் அரசின் இந்நடவடிக்கைக்கு சுற்றுலா பயணிகள் பாராட்டு தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வியாழன் மாலை 4 மணிக்கு. வணக்கம்.